டேஸ்டி வெஜிடபிள் தம் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் இண்டியா கேட் சூப்பர் நான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. 150 கிராம் எண்ணெய் இல்லைன்னா 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 6 பெரிய வெங்காயம் பிரியாணி கட்டு வந்து கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்ததுக்கப்புறம் 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி இது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா துழவி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா இப்போ நீங்கள் வதக்கும்போது அந்த ஜிஞ்சர் கார்லிக் ஸ்மெல்லாம் வந்து நான்வெஜ் டேஸ்ட் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லேயும் வரும். இதில் இப்போ வந்து 1 1/2 ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. இது நல்ல கலர் கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணணும். ஒரு டம்ளர் தயிரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு புழிஞ்சு வச்ச மீல் மேக்கரையும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா துழவிக்கோங்க. நல்லா துழவிக்கிட்டு எல்லாமே சேர்ந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி கட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தயிர், தக்காளியினுடைய தண்ணியிலேயே வந்து இந்த வெங்காயம் எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வெந்து வரும். மூடி மூடி நல்லா 3/4 பதம் வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதிலே பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் கல் உப்பு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஏன்னா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து அதில் போடணும் நம்ம. அதுக்காக அதை கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தயிர் ஊற்றிருக்கோம். அதனால் 5 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கிரேவிலேயே ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. கொதித்த தண்ணியில் பக்கத்தில் இருந்த தண்ணியில் இந்த ரைஸை போட்டு 2 நிமிஷம் அதில் போட்டுட்டு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டின அந்த ரைஸை வந்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இதில் ஜல்லிக்கரண்டியில் நல்லா துழவினே இருக்கும்போது துழவிட்டு நடுவில் ஜல்லிக்கரண்டி வந்து நிற்க வச்சா ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ அரிசியும் தண்ணியும் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் மூடி போட்டுட்டு தம் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு இந்த டபராவை எடுத்து தோசைக்கல் மேலே வச்சுட்டு ஹையில் வச்சிடணும். 5 நிமிஷத்தில் சைடில் வந்து புகை வரும். புகை வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் வெயிட் வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பிரியாணி வந்து எக்ஸலண்ட்டாக ரெடியாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து உருக்கின நெய் வந்து ஒரு 4, 5 ஸ்பூன் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் தம்மை வந்து உடைக்கணும். உடச்சி அந்த பிரியாணியை எடுத்து ஒரு கப்பில் வந்து போட்டு உங்களுக்கு எந்த தட்டில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தட்டில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் வந்து தயிர், வெங்காயம். அதுக்கு உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றது தெரியும் இல்லையா? அந்த ரைத்தாவை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பொறுமையாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.